வருது வருது வருது. கம்மியா தான் வருது. அவன் காரை காப்பாத்துறதுக்காக சொல்றான். ஆனா உங்களுக்கு எப்படி இப்படி சிரிக்க தோணுது? பிரகதீஷ் நம்மள எப்படி நினைச்சிருக்காருன்னு நினைச்சா எனக்கு உண்மையிலே அருவருப்பா இருக்குண்ணே. வாழ்றதுக்கே தோண மாட்டேங்குது. செத்துறியா? எங்க விடணும்னு மட்டும் சொல்லு. இல்லண்ணே, யோசிச்சு பாருங்க. பிரகதீஷ் என்ன பண்ணிருக்காரு? இந்த மாதிரி கார் அண்ணன் கொடுக்கணும் அப்படின்னா பிரகதீஷ் வந்து இவனை கூப்பிட்டுருக்காரு, ரிக்கிய. ரிக்கி கார் ஓட்ட தெரியாது, உங்களுக்கே தெரியும். தெரியாது. கார் ஸ்பெல்லிங் கேட்டா கூட CORமா அவன். அந்த அளவுக்கு இப்ப நகைச்சுவேன். அதான் யோசிச்சு பார்த்தேன். என்ன சொல்லிட்டு இருந்தேன்? எனக்கு தெரியல கார் ஓட்ட. நல்லா தெரியுமே. காரை பத்தி உனக்கு எல்லாமே தெரியும். இந்த கார் வந்து 4 வீல் டிரைவா 2 வீல் டிரைவா? இது 4 வீல் இருக்குல்ல, 4 வீல் டிரைவ் தான். அவ்வளவுதான். இவ்வளவுதான் அறிவு, இவனோட அறிவு. தெரிஞ்ச 4 வீல் டிரைவ். இது 4 வீல் தான். நம்ம வேண்ட மாத்தி 2 வீலரை கூட மாத்திக்கலாம். சிங்கிள் வீல் கூட மாத்திக்கலாம். ஒரு வீலை கழட்டி சுத்திக்கிட்டே அடிச்சுக்கிட்டே ஓடுனா சிங்கிள் வீல் டிரைவ் ஆயிடும். இல்ல உண்மையாலே எனக்கு ஒரே ஒரு வேலிட் ரீசன் சொல்லுங்க பிரகதீஷ். ஏன் இவனை கூப்பிட்டீங்க கார் ஓட்டுறது? அவன் தான் ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. 4 நாளா புலம்பிக்கிட்டே இருந்தான். இல்ல உண்மை சொல்லுங்க. என்ன உனக்கு பிரச்சனை சொல்லுங்க. ஏய், அது என் பர்சனல். ஏண்டா எல்லா பர்சனலும் நாங்க உங்களுக்கு ஷேர் பண்ணுவோம், நீங்க உங்களுக்கு தனி பர்சனலா? இனிமேல் உனக்கு எனக்கு பேச்சு கிடையாது. நான் அதை சொல்லலண்ணே. அவன் பர்சனலா அவனோட வச்சுக்க சொல்லு. நம்மள்ட்ட வர நான் அப்படி சொல்லலண்ணே. ராஜா என்ன பத்தி எது கேட்காதீங்க. என் பர்சனல் நம்மளாம் பேசிக்கலாம். அவன் பர்சனல் மட்டும் நம்ம கேட்கலாம். வைஃப் இருக்கு, கல்யாணம் பண்ற ஒரு பொண்ணு. அதாவது வைஃப் இருக்கு, கல்யாணம் பண்ண பர்சனல் சொல்றேன். யாரோட வைஃப் கல்யாணம் பண்ண போறியா? இல்ல, இப்ப நம்ம பொண்ணு பாத்துருக்காங்க. இப்ப நாளைக்கு அந்த பொண்ணு நான் போட்டோ உங்களுக்கு அனுப்பிச்சு வைக்கிறேன். ஓகே சரிங்க, நான் பண்றேன், கல்யாணம் பண்றேன். பத்தியா பர்சனல் ஷேர் பண்றேன். என்னடா பர்சனல் வேண்டி கிடக்கு? புரியுதா நமக்கு? இந்த பர்சனலுக்குள்ள நாங்க வரல. இவனுங்களா இருக்கனால சொல்ல முடியல. நான் உங்ககிட்ட சொல்லுவேன். நான் வேற அவன் வேறயா? சரிடா எல்லாரும் இருக்காங்கல்ல. நீ ஃபர்ஸ்ட் சொன்னது கூட எனக்கு வலிக்கலடா. இப்பதான் ரொம்ப மாதிரி இருக்கு. இல்லண்ணே, இப்பெல்லாம் உண்மையாலே ஒரு பொண்ணை தேடி லவ் பண்ணி கஷ்டமா வெறுப்பா இருக்கு. கூட இருக்க ஆம்பளை கூட பசங்க நல்லா ஃப்ரெண்ட்ஷிப்பா பேசுறானுங்களா, பசங்களாவே இருந்துட்டு போயிடலாம்னு தோணுது. சரி, கூட நல்லா இருக்கா? அப்புறம் பாக்குறேன். சரி, இல்ல ஃபேமிலியே கணக்கு போட்டேன். எத்தனை கிலோ வருவீங்க? ஏய், அவன்கிட்ட ஏன்டா பேசுறீங்க? பேசிட்டு இருக்கோம். 4 பேர் பர்சனலா பேசும்போது ஏன்டா அப்படி இது பண்ற? வராதுடா. எங்க பர்சன் பிரகதீஷன் நாங்க பேசுவோம்டா. இப்ப அவனே அவங்க அண்ணனை வச்சு வைக்க போறாங்க. நமக்கு இதுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? ஆனா நம்ம எதுக்காக வந்தோம்? உண்மையிலே கேக்குறேன், எதுக்காக தேவையில்லாம திடீர்னு plan? சும்மா போர் அடிச்சுது. எங்கேயாவது போயிட்டு வரணும்னு தோணுச்சு. ப்ரோ எப்படி ப்ரோ இப்ப நைட் ஆயிடுச்சா? டூம் லைட் எரியுமா இல்ல ஃபிளாஷ் லைட் அடிச்சு? நாங்க எல்லாருமே போனை ஆன் பண்ணி சைடுல 2 பேர் பீச்ல இது பண்ணுவாங்க. அவன் காதுல வாங்குறான். ரிஸ்க் இருக்கும்போது கொஞ்சம் பர்சனலா பேசாதீங்க. அண்ணா, நான் உங்ககிட்ட சொல்றேன். நான் எல்லாருக்கும் தம்பி எல்லாருக்கும் சொல்றது என்னன்னா சொல்லு. இந்த வார்த்தையும் சொல்ல முடியல என்னால. சரி அண்ணா, நான் சொல்றேன். இல்ல தேவையில்ல. சரி, நான் இப்ப சொல்றேன். அந்த மூடு இல்ல. ஐயோ வண்டி ஆஃப் ஆயிடுச்சு. ஜெனரேட்டர் ஆஃப் பண்ணுங்கண்ணே. ஏய், அது இன்பில்டா. என்னன்னா நல்ல வேலை சபரி எல்லாம் வரல. சபரெல்லாம் வந்தா 6ஆம் அடிச்சு டிக்கில வேணா படுக்க வச்சிருக்கணும்.